வணக்கம் மக்களை, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வழியாக நம்ம நாமகிரிப்பேட்டை மண்ணை மிதிச்சாச்சு. லாஸ்ட் மந்த் வந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வெற்றி வால்வோ ட்ராவல்ஸில் 6:10 வந்து சேர்ந்தேன். பிகாஸ் கேரளா டிரைவர்ன்றதுனால ரூட்டு மாதிரி வாழப்பாடியெல்லாம் போய் எங்கெங்கேயோ சுற்றி 4:30 மணிக்கு வர வேண்டிய பஸ் வந்து 6:10 வந்துச்சு. ஸோ 6:20 நான் வந்து ரீச் ஆகும்போது வந்து கதவை தட்டினேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை. காலிங் பெல் அடிச்சு விட்டேன். யார் வருவாங்கன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். யாருன்றது நீங்களும் எனக்கு மெசேஜில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏஸ் நம்ம செல்லக்குட்டி புட்டு வந்து வந்துட்டீங்களான்னு போய் கூப்பிடுறான்னு சொல்லி சொன்னேன். ஸோ போயிட்டு சத்தம் எழுப்பி ஒரே குஷி பண்ணிடுச்சு. துறங்க போய் துறங்கடா. நம்ம தம்பி நான் தான் திறந்து விட்டான். ஸோ என்ன இருந்தாலும் பாஸ் இருக்கும் இல்லையா, சை உள்ளே திறந்தா போதுன்ற மாதிரி ஓடிட்டேன். நம்ம புட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான், எப்படா அம்மாவை கொஞ்சுவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். சரின்ட்டு ஏறலான்ட்டு ஏறிட்டு மேலே எப்போவுமே நான் வந்து போய் பார்க்குற இடம் வந்து பசங்களை பார்ப்பேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு வாங்கின ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இஎஃப்எக்ஸில் வந்து துணி காய போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணணும் அதே தான் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. அதை வெளியில் போட்டிருக்கோம், மேலே எடுத்துகிட்டு வர வேண்டாம், கீழே ரூம் அரேஞ்ச் பண்ணலான்னுட்டு. அதுக்கப்புறம் மேலே ஏறி அந்த பான்களில் நின்று நம்ம ஊரோட அழகை பார்க்குறதே வந்து ஒரு தனி சுகம். எனக்கு இந்த செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். போய் செடியெல்லாம் பார்த்துட்டு புதுசாக வந்த வரவு பூசணிக்காயும் நம்மளோட துளசி செடியும் இன்னும் ஏதோ ஒரு கீரை ஒன்று வந்துச்சு. அதுக்கிட்ட நம்ம துளசி செடியை பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு குடு கடகடான்னு ஓடிட்டு, நம்ம ஊரில் செடி வளர்த்த முடியாத ஃபீலிங்ஸாக அம்மா வீட்டில் அப்பப்போ வந்து அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக சில விஷயங்கள் பார்க்கும்போது மைண்ட் அவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்குது. என்ன வேணால் சொல்லுங்கள், ஊர் தான். அதுக்கப்புறமேட்டு கத்தாழையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, தலை அழிஞ்சிட்டு மல்லிகைப்பூ செடி புதுசாக இருந்தது, கருவேப்பிலை செடி. அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலையோட பழம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா நல்லா நீட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு பின்னாடி வாழைத்தோப்பு இருந்துச்சு. கம்மாக்குள்ளே ஒத்த மரம் நானும் தங்கச்சி ரீல்ஸ் எடுத்துருப்போம் தீபாவளிக்கு. அந்த வாழை மரம் இப்போ இல்லை. ஸோ அதையும் பார்த்துட்டு பின்னாடி போகல, இப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு சுற்றி முற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தேன். கொஞ்சம் மழை பெஞ்சு நல்லா இருந்த மாதிரி இருந்தது, கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. செல்லம் நான் வருவேன், நான் உட்காருவேன், அம்மா மடியில் கொஞ்சலான்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். ஸோ வந்தவுடனே அப்பா கிட்டே போய் பொண்ணு வந்துட்டான்ற மாதிரி எழுப்புவான் பாருங்கள். அதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் காட்டினேன். எங்கள் ரோஸ் இல்லை, இறந்துட்டான், அவனை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ நான் உட்காந்த உடனே நான் அப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறான், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன், அவங்களெல்லாம் எழுப்பாதன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி செல்ல குட்டீஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எங்கள் ஊரில் கீழே வாசலில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒர்க் அவுட் பண்ணாத மிஸ்ஸுன்னு சித்ரா வீட்டு பையன் பிரகதீஷ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்து அவனுக்காவது பிரோஜனமாக இருக்குதுன்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.